தொடர்ச்சியா என் மேல வந்து ஏதோ பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. எனக்குள்ள வந்து ஏதோ சேஷ்டைகள் செஞ்சுட்டே இருக்கு. நான் அதுக்காக நெறைய இந்த கண்ம சாந்தி முறைகளும், கழுப்பு எடுக்கக்கூடிய முறைகளும், இந்த பெண் பாவு, ஆண் பாவு இந்த மாரி சொல்லக்கூடிய எல்லா பூஜைகளும் நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆனா, திருப்பி திருப்பி எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு வந்து தெரியல. நானு சொல்ற இடங்கள்லாம் போயிட்டு பூஜை பண்றேன். சொல்ற இடங்கள்லாம் போயிட்டு சாமி கும்பிடுறேன். ஒவ்வொரு கோவில் கோவிலா போயிட்டு நான் சுத்தி கிடக்கிறேன். ஆனா, எனக்கு வந்து இதுக்கு தீர்வே வந்து கிடைக்கல. நானு பூஜை பண்ணிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. நெறைய பண விரயங்கள் தான் எனக்கு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், நீங்களே வந்து இந்த அஷ்டகர்ம பிரயோக முறைகள கத்துக்கிறது தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வ வந்து குடுக்கும். ஏன்னா, ஒரு முறை உங்க உடல வந்து பயன்படுத்தின வேற ஏதாவது துர் ஆன்மாக்கள் ஏதாவது இருக்கு அப்டின்னா, திருப்பி 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 பயன்படுத்திட்டே இருக்கும். நம்ம அந்த மாரி இருக்கும்போது, நம்ம இதுக்காக சின்ன சின்னதா பூஜைகள் செஞ்சு செஞ்சு அத விலக 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 ரொம்ப பெரிய ஆபத்த தான் நமக்கு வந்து உண்டாக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முறையா அந்த அஷ்டகர்ம பிரயோக முறைகள வந்து நம்ம கத்துக்கிட்டு, நம்ப சரி பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம, நம்மள சார்ந்து இருக்கிறவங்களும் இந்த மாரி பிரச்சனைகள் இல்லாம நம்ம சரி பண்றது தான் ஒரே தீர்வா வந்து இதுக்கு வந்து இருக்கும்.